ஓம் சாந்தி. இன்றைய முரளி 28 ஜனவரி 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, பாஸ் வித் ஆனராக வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். கெட்ட சகவாசத்திலிருந்தும் மாயாவின் புயலிலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு என்ன சேவை செய்கிறார்? அதை குழந்தைகளும் செய்ய வேண்டும். பதில்: செல்ல குழந்தைகளே என்று சொல்லி தந்தை வைரம் போல மாற்றும் சேவை செய்கிறார். அப்படி குழந்தைகள் நாமும் நமது இனிய சகோதரர்களை வைரம் போல மாற்ற வேண்டும். இதில் சிரமத்திற்கு எந்த விஷயமும் இல்லை. தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்போது வைரம் போல ஆவீர்கள் என்று மட்டும் சொல்ல வேண்டும். கேள்வி: தந்தை தன் குழந்தைகளுக்கு என்ன கட்டளை கொடுத்து இருக்கிறார்? பதில்: குழந்தைகளே, நீங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதியுங்கள், பிறரையும் சம்பாதிக்க வையுங்கள். நீங்கள் யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது. பாடல். இந்த பாவமான உலகிலிருந்து. ஓம் சாந்தி. புதிய உலகத்திற்கு போகும் இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை குட் மார்னிங் சொல்கிறார். உண்மையில் நாம் இந்த உலகிலிருந்து தூரப்போகிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அறிவீர்கள். எங்கே போகிறோம்? நமது இனிய அமைதியான வீட்டிற்கு போகிறோம். சாந்தி தாமமே தூரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஆத்மாக்கள் நாம் வருகிறோம். அதுதான் மூலவதனம், இது ஸ்தூலவதனம். அது ஆத்மாக்கள் நமது வீடு. அந்த வீட்டிற்கு தந்தையை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. பிராமண பிராமணிகள், நீங்கள் எல்லோரும் ஆன்மீக சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இதை கற்பித்தது யார்? தூர அழைத்து செல்லும் பாபா. தூரமாக எத்தனை பேரை அழைத்து செல்வார்? எண்ணற்ற பேரை. ஒரு வழிகாட்டியின் குழந்தைகள் நீங்கள் எல்லோரும் வழிகாட்டிகள். உங்கள் பெயரே பாண்டவ சேனை, மன்மனா பவ. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லி குழந்தைகள் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தூர அழைத்து செல்லும் உத்தியை சொல்கிறீர்கள். பாபா இந்த உலகிலிருந்து எங்கேயாவது தூர அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லவும் செய்கிறார்கள். புதிய உலகில் அப்படி சொல்ல மாட்டார்கள். இங்கே இருப்பது ராவண ராஜ்யம், அதனால் இங்கிருந்து தூர அழைத்து செல்லுங்கள், இங்கே நிம்மதி இல்லை என்று சொல்கிறார்கள். இதன் பெயரே துக்கதாமம். தந்தை உங்களை இப்போது அலைய விடுவதில்லை. பக்தி மார்க்கத்தில் தந்தையை தேடுவதற்காக நீங்கள் எவ்வளவோ அலைந்து திரிந்தீர்கள். நான் மறைமுகமாக இருக்கிறேன் என்று தந்தை தானே சொல்கிறார். இந்த கண்களால் என்னை யாரும் பார்க்க முடியாது. கிருஷ்ணர் கோவிலில் தலை வணங்குவதற்காக மர செருப்புகளை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் விழுந்து வணங்குவதற்கு எனக்கு கால்களே இல்லை. செல்ல குழந்தைகளே என்று நான் உங்களை அழைக்கிறேன். இனிய சகோதரர்களே, பரலோக தந்தையை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசமாக என்று நீங்களும் பிறருக்கு சொல்கிறீர்கள். அவ்வளவுதான், வேறு எந்த சிரமமும் இல்லை. தந்தை எப்படி வைரம் போல மாற்றுகிறாரோ அப்படி குழந்தைகளும் பிறரை வைரம் போல மாற்றுகிறீர்கள். மனிதர்களை எப்படி வைரம் போல மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாடகத்தின் திட்டப்படி கல்ப முன்னர் போலவே கல்பங்களின் சங்கமத்தில் தந்தை வந்து நமக்கு பாடம் கற்பிக்கிறார். பிறகு நமக்கு பிறருக்கு கற்பிக்கிறோம். தந்தை வைரம் போல மாற்றுகிறார். கோசோக்லின் குரு ஆகானை தங்கம் வெள்ளி வைரத்தால் எடை போட்டார்கள். ஆகா கானை தங்கம் வெள்ளி வைரத்தால் எடை போட்டார்கள். நேருவை தங்கத்தால் எடை போட்டார்கள். இப்போது அவர் ஒன்றும் வைரம் போல மாற்றியது இல்லை. தந்தையோ உங்களை வைரம் போல மாற்றுகிறார். அவரை நீங்கள் எதை கொண்டு எடை போடுவீர்கள்? நீங்கள் வைரம் போன்றவற்றை என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு அவசியமே இல்லை. அந்த மனிதர்கள் பந்தயத்தில் அதிக பைசாக்களை இழக்கிறார்கள். கட்டிடம், ப்ராப்பர்ட்டி போன்றவற்றை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கினால் 21 பிறவிகளுக்கு நிறைத்து கொடுக்க நேரிடும். யாரிடமிருந்து கடன் பெறுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த நேரம் இருப்பது பொய்யான வருமானம், அது அழியப் போகிறது. இவை சோழிகள். தமக்கு வைரம் கிடைப்பதை பாபா பார்த்தார். அப்போது சோழிகளை என்ன செய்வது? தந்தையிடமிருந்து ஏன் எல்லையற்ற ஆஸ்தி பெறக்கூடாது? உணவிற்கு ஒன்று குறையில்லை. கொடுக்கும் கரங்கள் முதல் எண்ணெய் பெறும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. தந்தையை தரகர் என்றும் சொல்கிறார்கள். நான் உங்கள் பழைய பொருட்களை மாற்றித் தருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். யாராவது இறந்தால் அவரது பழைய பொருட்களை வெட்டியானுக்கு கொடுக்கிறார்கள். நான் உங்களிடமிருந்து எதை பெறுகிறேன் என்று தந்தை கேட்கிறார். இந்த உதாரணத்தை பாருங்கள். திரௌபதியாக ஒருவர் மட்டுமல்ல, நீங்கள் எல்லோரும் திரௌபதிகள். பாபா எங்களை நிர்வாணம் ஆவதிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அதிகமாக புகார் செய்கிறார்கள்.
குழந்தைகளே, இந்த கடைசி பிறவி பவித்திரமாகுங்கள் என்று பாபா எவ்வளவு அன்பாக புரிய வைக்கிறார். எனது தாடிக்கு மரியாதை கொடுங்கள், குல கலங்கம் செய்யாதீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். இனிமேலும் இனிய குழந்தைகள், உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும். தந்தை உங்களை வைரம் போல மாற்றுகிறார். இவரையும் அந்த தந்தை வைரம் போல மாற்றுகிறார். அவரை நினைவு செய்ய வேண்டும். என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாகாது என்று இந்த பிரம்ம பாபா சொல்கிறார். நான் உங்கள் குரு கிடையாது, அவர் நமக்கு கற்பிக்கிறார். நான் பிறகு உங்களுக்கு கற்பிக்கிறேன். வைரம் போல ஆக வேண்டுமென்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் தெய்வத்திற்கு பக்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தும் புத்தி கடை வேலை போன்றவற்றின் பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அதனால் வருமானம் கிடைக்கிறது. பாபா தனது அனுபவத்தையும் சொல்கிறார். புத்தி இங்கு அங்கும் சென்றபோது இந்த நினைவு ஏன் வருகிறது என்று தன்னை அறைந்து கொண்டார். இப்போது ஆத்மாக்கள் நாம் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எனினும் மாயா அடிக்கடி மறக்க வைக்கிறது, குத்து விடுகிறது. மாயா புத்தியோகத்தை முறித்து விடுகிறது. இப்படியெல்லாம் தனக்கு தானே பேச வேண்டும். இப்போது தனக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள், பிறருக்கும் நன்மை செய்யுங்கள். சென்டர்களை திறங்கள் என்று பாபா சொல்கிறார். பாபா இன்ன இடத்தில் சென்டரை திறக்கலாமா என்று பல குழந்தைகள் கேட்கிறார்கள். நானும் வள்ளலாக இருக்கிறேன், எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று தந்தை சொல்கிறார். இந்த கட்டிடங்கள் போன்றவை குழந்தைகள் உங்களுக்காகவே கட்டப்படுகின்றன. சிவபாபாவோ உங்களை வைரம் போல மாற்ற வந்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்தாலும் அது உங்கள் காரியத்திற்கே வருகிறது. சீடர்களை உருவாக்குவதற்கு இவர் ஏதோ குரு கிடையாது. தாம் தங்குவதற்காக கட்டிடங்களை குழந்தைகள் கட்டுகிறார்கள். ஆம், கட்டுபவர்கள் எப்போது வருவார்களோ அப்போது நீங்கள் மேலே சென்று புதிய கட்டடத்தில் இருங்கள் என்று அவர்களுக்கு நல்ல உபசரிப்பு கொடுக்கப்படுகிறது. நான் ஏன் புதிய கட்டடத்தில் இருக்க வேண்டும்? எனக்கு பழையதே நன்றாக இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே நானும் இருப்பேன். நான் கொடுக்கிறேன் என்று எனக்கு எந்த அகந்தையும் இல்லை. பாப் தாதாவும் இருப்பது இல்லை. அப்போது நான் ஏன் அங்கே இருக்க வேண்டும்? என்னையும் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அளவு உங்கள் அருகில் இருப்பேனோ அவ்வளவு நல்லது என்று அவர் சொல்கிறார். எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு சுகதாமத்தில் உயர்ந்த பதவி பெறுவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். எல்லோருக்கும் சொர்க்கத்திற்கு போவார்கள். எல்லோரும் சொர்க்கத்திற்கு போவார்கள். பாரதம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருந்தது. பாவத்தின் பெயரே இருக்கவில்லை என்பது பாரதவாசிகளுக்கு தெரியும். இப்போது பாவ ஆத்மாக்களாக மாறி இருக்கிறார்கள். இது ராவண ராஜ்யம். சத்தியுகத்தில் ராவணன் இருப்பதில்லை. அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் வருகிறது. தந்தை இந்த அளவு புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு கல்பமும் இப்படியே நடந்து வருகிறது. புதிய விஷயம் கிடையாது. நீங்கள் கண்காட்சி நடத்துகிறீர்கள். எவ்வளவு பேர் வருகிறார்கள்? அதில் பல பிரஜைகள் ஆவார்கள். வைரம் போல மாறுவதற்கு நேரம் பிடிக்கிறது. பிரஜையாக ஆனாலும் நல்லதே. இப்போது கணக்கு வழக்கு தீரும் நேரமாக இருக்கிறது. 8 மாலையாக எது உருவாக்கப்பட்டு இருக்கிறதோ அதில் வருபவர்கள் பாஸ்வி தானராகிறார்கள். 8 மணிகளில் நம்பர் 1 போகிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கூட தண்டனை கிடைப்பது இல்லை. கர்மா தீர்த்து நிலை பெறுகிறார்கள். பிறகு 108 அவர்களை நம்பர்வார் என்று சொல்லுவார்கள். இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் முதலும் முடிவும் இல்லாத நாடகம். இதில் யார் நன்றாக முயற்சி செய்கிறார்கள் என்பதை சாட்சியாக இருந்து பார்க்கிறோம். ஒரு சில குழந்தைகள் பின்னால் வந்து இருக்கிறார்கள். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியே ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தால் பாஸ்வித்த ஆனராகி 8வது மாலையில் வர முடியும். ஆமாம், போக போக சில நேரம் கிரகணம் பிடித்துக் கொள்கிறது. இந்த ஏற்ற இறக்கம் எல்லோருக்கும் முன்பாகவும் வருகிறது. இது வருமானம். சில நேரம் அதிக மகிழ்ச்சியில் இருப்பீர்கள், சில நேரம் குறைவாக இருப்பீர்கள். மாயாவின் புயல் அல்லது கெட்ட சகவாசம் பின்னே தள்ளிவிடுகிறது. மகிழ்ச்சி மறைந்து விடுகிறது. நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், கெட்ட சகவாசம் மூழ்கடிக்கும் என்று பாடப்பட்டு இருக்கிறது. இப்போது ராவண சகவாசம் மூழ்கடிக்கும், ராமரின் சகவாசம் கரை சேர்க்கும். ராவண வழியால் இப்படி மாறினீர்கள். தேவர்களும் பாவப்பாதையில் போகிறார்கள். அவர்களின் சித்திரங்கள் எவ்வளவு அசிங்கமாக காட்டியிருக்கிறார்கள். இது பாவப்பாதையில் சென்றதின் அடையாளம். பாரதத்தில் தான் ராம்ராஜ்யம் இருந்தது. பாரதத்தில் தான் இப்போது ராவண ராஜ்யம் இருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் 100% துக்கத்தில் இருக்கிறார்கள். இது விளையாட்டு. இந்த ஞானத்தை ஒருவருக்கு புரிய வைப்பது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. ஒரு நர்ஸ் பாபாவின் முன்னால் அமர்ந்திருந்தார். நீ நர்ஸாக இருக்கிறார், அந்த சேவையும் செய்து கொண்டே இரு, கூடவே நீ இந்த சேவையும் செய்ய முடியும் என்று பாபா இந்த மகளுக்கு சொல்கிறார். தந்தையை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் விநாசமாகும். பிறகு 21 பிறவிகளுக்கு நீங்கள் நோயாளி ஆக மாட்டீர்கள் என்று நோயாளிக்கும் இந்த ஞானத்தை சொல்லிக் கொண்டு இருங்கள். யோகத்தால் ஆரோக்கியமும் 84 பிறவி சக்கரத்தை அறிவதால் செல்வமும் கிடைக்கும். நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். பலருக்கு நன்மை செய்வீர்கள். என்ன பைசா கிடைக்கிறதோ அதை இந்த ஆன்மீக சேவையில் பயன்படுத்துவீர்கள். உண்மையில் நீங்கள் எல்லோரும் கூட நர்ஸுகளாக இருக்கிறீர்கள். சீச்சி, கீழான மனிதர்களை தேவர்களாக மாற்றுவது நர்ஸுக்கு சமமான சேவையாக இருக்கிறது. வந்து பாவனமாக மாற்றுங்கள் என்று பதித்த மனிதர்கள் அழைக்கிறார்கள் என்று தந்தையும் சொல்கிறார். நீங்கள் நோயாளிகளுக்கு இந்த சேவை செய்யுங்கள். உங்களிடம் பலியாவார்கள். உங்கள் மூலமாக காட்சியும் கிடைக்கும். நீங்கள் யோக நிலையில் இருந்தால் பெரிய பெரிய சர்ஜன் போன்ற எல்லோரும் உங்கள் பாதங்களில் வந்து விழுவார்கள்.
நீங்கள் செய்து பாருங்கள். புத்துணர்வு பெறுவதற்காக மேகங்கள் இங்கே வருகின்றன. பிறகு சென்று மழை பொழிந்து பிறரை புத்துணர்வு பெற வைப்பீர்கள். மழை எங்கிருந்து வருகிறது என்பது கூட சில குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. இந்திரன் மழை பொழிய வைக்கிறார் என்று நினைக்கிறார்கள். இந்திரதனுஷ் வானவில் என்று சொல்கிறார்கள். சாஸ்திரங்களில் எத்தனை விஷயங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி மீண்டும் நடக்கும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். நான் யாரையும் நிந்தனை செய்யவில்லை. இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் முதலும் முடிவும் இல்லாத நாடகம். இது பக்தி மார்க்கம் என்று புரிய வைக்கப்படுகிறது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள், உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் இருக்கிறது. நீங்கள் இறந்தால் உலகம் இறந்தது. ஆத்மா சரீரத்திலிருந்து விலகிவிட்டால் உலகமே முடிந்தது. இனிய குழந்தைகளே, படிப்பில் தவறு செய்யாதீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். படிப்பே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. பாரிஸ்டரில் ஒருவர் 1 லட்சம் சம்பாதிக்கிறார். ஒருவருக்கு அணிவதற்கு கோட்டு கூட இருப்பதில்லை. படிப்பே எல்லாவற்றிற்கும் ஆதாரம். இந்த படிப்பு மிகவும் எளிதாக இருக்கிறது. சுயதரிசன சக்கரதாரி ஆக வேண்டுமென்றால் தனது 84 பிறவிகளின் முதலீட கடைசியை அறிய வேண்டும். இப்போது இந்த முழு மரமும் உளுத்த நிலையில் இருக்கிறது. அடிமரமே இல்லை, மற்றபடி முழு மரமும் நிற்கிறது. அப்படி எந்த ஆதி சனாதன தேவி தர்மம் இருந்ததோ, அடிமரமாக இருந்ததோ, அது இப்போது இல்லை. தர்மமும் கர்மமும் கெட்டுவிட்டது. மனிதர்கள் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. தந்தை அமர்ந்து இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். நீங்கள் சதா காலத்திற்கு சுகவாசிகளாக மாறுகிறீர்கள். உங்களுக்கு ஒருபோதும் அக்கால மரணம் ஏற்படாது. இன்னார் இறந்து விட்டார் என்ற வார்த்தை அங்கே இருக்காது. பலருக்கு வழி சொன்னால் அவர்கள் உங்களிடம் பலியாவார்கள் என்று தந்தை அறிவுரை கொடுக்கிறார். ஒருவருக்கு காட்சியும் கிடைக்கலாம். காட்சி வெறும் குறிக்கோளாக இருக்கிறது. அதற்காக படிக்கவும் வேண்டும். படிக்காமல் பாரிஸ்டர் ஆக முடியாது. அதற்காக காட்சி கிடைத்தால் முக்தி கிடைத்தது என்ற அர்த்தம் கிடையாது. மீராவிற்கும் காட்சி கிடைத்தது. அதற்காக அவர் கிருஷ்ணபுரிக்கு சென்றார் என்பது கிடையாது. கடும் பக்தி செய்தால் காட்சி கிடைக்கும். இங்கே இருப்பது கடும் நினைவு. சன்னியாசி பிரம்மஞானி தத்துவஞானி ஆகிறார். பிரம்மத்தோடு கலக்க வேண்டும், அவ்வளவுதான். பிரம்மமோ பரமாத்மா இல்லை. உங்கள் வேலை வெட்டிகளை சரீர நிர்வாகத்திற்காக நன்றாக செய்யுங்கள். ஆனால் தன்னை ட்ரஸ்டி என்று உணர்ந்து செய்யுங்கள் என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். அப்போது உயர்ந்த பதவி கிடைக்கும். பிறகு பற்று விலகிவிடும். இந்த பாபா பெற்று என்ன செய்வார்? இவரே எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். வீடு வாசலோ அல்லது மாளிகையோ கட்ட வேண்டியதில்லை. இந்த கட்டடம் கட்டப்படுகிறது. ஏனென்றால் அதிக குழந்தைகள் வருவார்கள். அப்ரோட்டிலிருந்து இங்கு வரை வரிசையில் நிற்பார்கள். இப்போது உங்கள் பிரபாவம் வெளிப்பட்டால் மூளையே கெடுத்து விடுவார்கள். பெரிய மனிதர்கள் வந்தால் கூட்டமும் சேரும். உங்கள் பிரபாவம் கடைசியில் வெளிப்படும். இப்போது இல்லை. தந்தையை நினைவு செய்யும் பயிற்சி செய்ய வேண்டும். அப்போது பாவங்கள் அழியும். அப்படி நினைவில் இருந்தபடி சரீரத்தை விட வேண்டும். சத்தியுகத்தில் சரீரத்தை விடுவீர்கள். ஒன்றை விட்டு மற்ற புதியதை பெறுவோம் என்ற உணர்வீர்கள். இங்கே எவ்வளவு தேக அபிமானம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. இந்த எல்லா விஷயங்களையும் குறித்து வைத்து பிறருக்கும் சொல்ல வேண்டும். பிறரையும் தனக்கு சமமாக வைரம் போல மாற்ற வேண்டும். எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இங்கே தந்தை புரிய வைக்கிறார். இவர் ஏதோ சாது மகாத்மா இல்லை. இந்த ஞானம் மிக குதூகலமானது. இதை நன்றாக தாரணை செய்ய வேண்டும். அதற்காக தந்தையிடம் கேட்ட பிறகு அது இங்கேயே இருந்து விடக்கூடாது, கூடவே அழைத்து செல்லுங்கள் என்பதை பாட்டிலும் கேட்டீர்கள். இந்த விஷயங்களை நீங்கள் முன்னர் புரிந்து இருக்கவில்லை. இப்போது தந்தை புரிய வைப்பதால் புரிந்து கொள்கிறீர்கள். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. படிப்பில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. சுய தரிசன சக்கரதாரியாக மாறியிருக்க வேண்டும். வைரம் போல மாற்றம் சேவை செய்ய வேண்டும். 2. உண்மையான வருமானத்தை சம்பாதித்து பிறரையும் சம்பாதிக்க வைக்க வேண்டும். உங்கள் பழைய பொருட்கள் அனைத்தையும் எக்ஸ்சேஞ்ச் செய்ய வேண்டும். கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வரதானம். உலகின் ஒளியாகி பக்தர்களை பார்வையால் பரவசப்பட வைக்கும் காட்சி தரும் மூர்த்தியாகுங்க. முழு உலகமும் உலகின் கண்களாக உங்களிடமிருந்து திருஷ்டி பெற காத்திருக்கிறது. எப்போது உலகின் ஒளியான நீங்கள் உங்கள் சம்பூர்ண நிலைக்கு வருவீர்களோ, அதாவது சம்பூரணத்தின் கண்களை திறப்பீர்களோ, அப்போது நொடியில் உலக மாற்றம் ஏற்படும். பிறகு தரிசனம் கொடுக்கும் ஆத்மாக்கள் நீங்கள் உங்கள் பார்வையால் பக்த ஆத்மாக்களை பரவசம் பெற வைக்க முடியும். பார்வையால் பரவசம் பெறுபவர்களின் வரிசை மிக நீளமானது. அதனால் சம்பூர்ணத்தின் கண் திறந்தே இருக்கட்டும். கண்களை கசக்குவதை, எண்ணங்களில் தடுமாறுவதை அல்லது தூங்கி விழுவதை நிறுத்துங்கள். அப்போது தரிசனம் கொடுக்கும் மூர்த்தியாக முடியும். ஸ்லோகன். தெளிந்த சுபாவம் பணிவின் அடையாளம். தெளிவு பெற்றால் வெற்றி கிடைக்கும். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். மனம். புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கு மன்மனா பவ என்ற மந்திரத்தை சதா நினைவில் வையுங்கள். மன்மனா பவ என்ற மந்திரத்தின் பிராக்டிக்கல் தாரணையால் முதல் நம்பரில் வர முடியும்.
மனதின் ஒருமுகம் என்றால் ஒருவரின் நினைவில் இருப்பது, ஒருமுகப்படுத்துவதே ஏகாந்தம். எப்போது அனைத்து கவர்ச்சிகளின் வைப்ரேஷனில் இருந்தும் விடுபட்டு அகநோக்கில் இருப்பீர்களோ அப்போது மனதால் முழு உலகத்திற்கும் சகாஸ் கொடுக்கும் சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.